நீலகிரி மாவட்டம் உதகையில் பராமரிப்பின்றி காணப்படும் டேவிஸ் பூங்காவை பராமரிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் ஜெகதீஷ் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். உதகை அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, படகு இல்லம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களை கண்டு ரசிக்க நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இம்மாவட்டத்திற்கு வருகை புரிந்து செல்கின்றனர். இந்நிலையில் உதகை நகராட்சி கட்டுப்பாட்டில் 10க்கும் மேற்பட்ட பூங்காக்களானது பராமரிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள டேவிஸ் பூங்கா பராமரிக்கப்பட்டு வருகிறது. இப்பூங்கா கடந்த 2023ஆம் ஆண்டு கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 91 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இப்பூங்காவானது புதுப்பிக்கப்பட்டு பூங்காவில் தற்போது குழந்தைகள் விளையாட்டு உபகரணங்கள், மேலும் சுற்றுலா பயணிகள் நடந்து செல்லும் வகையில் நடைபாதைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இப்பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த பூங்கா சுற்றுலா பயணிகளுக்கு போதிய விளம்பரம் இல்லாததால் சுற்றுலா பயணிகள் இன்றி தற்போது இந்த பூங்காவானது பொலிவிழுந்து காணப்படுகிறது. பூங்காவில் உள்ள விளையாட்டு உபகரணங்கள் அனைத்துமே மழைக்காலங்களில் சேதமடைந்து காணப்படுகிறது. அதேபோல் இங்கே உள்ள கழிப்பிடமும் போதிய பராமரிப்பின்றி காணப்படுவதால் சுகாதார சீர்கேடு என்பதும் ஏற்பட்டு வருகிறது. எனவே உதகை நகராட்சி நிர்வாகம் இப்பூங்காவை மீண்டும் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு சுற்றுலா பயணிகள் அறியும் வகையில் போதிய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி இப்பூங்காவிற்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்க வேண்டும் என்பதே உள்ளூர் மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக உதகையிலிருந்து ஜெகதீஷ்.